குருவே கண் கண்ட தெய்வம், முதற் கடவுள் சொல்கிறோம். அதே மாதிரி பிரம்ம தேவனை நம்ம வந்து குருவாக நினச்சி நம்ம வந்து பூஜை செஞ்சு வழிபட்டுட்ருக்கோம். அப்படி பார்த்தா உலகத்தில் முதல் குரு யார் சார்? இப்போ சுவாமி விவேகானந்தர் தேடி 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 நரேந்திரன் அடைகிறார். யார் என் குரு, எங்கே என் குரு தேடுறார், தேடிட்டே இருக்கார். ஒவ்வொரு குருவாக போகிறார். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. கடைசியில் பரமஹம்சர்கிட்ட போகிறாரு. என்ன சொல்கிறார்? எத்தனை நாள் உனக்காக காத்திருப்பேன். பகவானே சொல்கிறார், ராமகிருஷ்ணன் சொல்கிறார், பகவான் ராமகிருஷ்ணன் பகவான் சொல்கிறாரு, எத்தனை நாள் உன்னை காத்து கொண்டிருக்கேன் மகனை, வா, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ ஒரு தெய்வீக பிறகு அப்படின்னு அரவணைச்சு அவரே தன் குருநாதர் அழைத்து அவர்கிட்டருந்து பல உபதேசங்களை பெற்று அற்புதமான ஒரு ஞானியாக உருவாகி உலகம் இருக்கிற வரைக்கும் சுவாமிஜியுடைய புகழ் இருக்கும். சுவாமி விவேகானந்தர் நீங்கள் கடவுளை பார்த்துருக்குறாங்க. இது வரைக்கும் யார்கிட்ட கேட்டாலும் அதெல்லாம் பெரிய விஷயம், சூட்சமாக அப்படி இப்படி இப்படி நேரடியான பதில் யார் சொல்ல? ஒருத்தர் தான் நான் பார்த்துருக்கேன். என் காளியை நான் பார்த்துள்ளேன். ஏன்னா காளிதேவி அவருக்கு பிரசன்னமாக டெய்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காளி அவருக்கு ஃப்ரெண்டு. நேராக போவார், அம்மா பேசலாமான்னா அவங்க வாட்டு பேசிட்டு இருப்பாங்க. சரி, நீ போய் அந்த காளி வழிபடும், உனக்கு தெரிஞ்ச ஒரு பாடல்கள் எல்லாம் பாடு. போகிறாரு, காளி தேவியை வணங்குறாரு. ஏம்மா, என்னுடைய குருநாதர் சொன்னார் நீ பேசுவேன்னு சொல்லி அழகான ஒரு பாடல். கரிய நிறத்தவளாம் காளி என் அன்னை, அறிய முயன்றேன் ஆட்கொண்டாள் என்னை. எப்படி ஆட்கொண்டாள்? வெண்மை நிறத்தின் விழுப்பொருள் தந்தவள், வெண்மை நிறத்தின் விழுப்பொருள் தந்தவள், செம்மை நிறத்தால் சீருடன் செழித்தவள், அங்கமே தங்கமாய் அருளுடன் ஒளிபவள், எங்குமே நிறைந்திட்ட நீளமாய் மிளிர்பவள், படைப்புக்கள் அவளை, படைத்தவள் அவளை, பரவெளி அவளை, பாரெங்கும் அவளை, பற்றற்ற பின்தான் பார்த்திட்டேன் அவளை. மனமுருகி பாடுறாரு. அப்படியே வந்து நிற்கிறாங்க அம்மா, அப்படி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜெகஜோதி அந்த ஜோதியை பார்க்குறாரா. குருதேவா, ரொம்ப நன்றி. உனக்கு என்ன வேண்டும்? உன் வறுமை தீர வேண்டுமா? உன் சகோதரிகளுக்கு நல்ல வரன் வேண்டுமா? உன் குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டுமா? நீ மீண்டும் வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஞானத்தை மட்டும் கொடுங்க, ஞானத்தை மட்டும் கொடுங்க. இந்த பாரத தேசம் அடிமைப்பட்டு கிடைக்கிறது, இதற்கு விடுதலை வேண்டும். அப்படியே கண்ணு அப்படியே பார்த்து அதுக்கப்புறம் இவர் எப்பப்போ காளி நோக்கி போகிற அப்போ குருதேவர் மாதிரி காளி பிரசன்னமாகறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை சுவாமிநாதன் குருதேவனுடைய நிலை. அந்த மாதிரி குருதேவர் நம்ம தேடி போகணும். இது ஒரு நிலை. ராமானுஜர் அவர் பல அற்புதமான சக்தியை வச்சு இவ்வளோ பெரிய மந்திரங்கள் கிடச்சிது. எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஞான சம்பந்தர், உமையவனே குரு, போகருக்கு குரு அகஸ்தியர், அகஸ்தியர் குரு ஈசன். இப்படி பல வரலாறுகள் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த குருவினுடைய ஆதி முதல் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ நமக்கு நல்ல குரு வேணும். ஒருத்தருமே இல்லையா? ஞான குரு யார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சமயம் நாரதர் வர்றார். குரு பகவான், குரு பிரகஸ்பதி தேவகுரு அப்படியே கலங்கி போய் உக்காந்துருக்கார். ஏயா, என்னுடைய மகள் ஒரு கந்தர்வனை வந்து காதலிக்கிறான், தேவகுமார்னா. ஆனால் அவன் ஜாதகத்தில் வந்து திருமணமான அன்று இரவே அவன் இறந்து விடுவான், என் மகள் விதவியாகி விடுவாள் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவனும் கிரீஷனும் இறந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவளோட தான் வாழ்வேன்ட்டு இருக்கான். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், இதையும் ஓப்பனாக சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுதான விஷயம். உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய குரு பகவானுக்கே அந்த கலக்கமா? ஒன்றும் கலக்க வேண்டாம். நீங்கள் காளி கோவில் இன்னைக்கு திருமணத்தை முடிச்சிருங்கண்ணா, நல்ல நாள் பார்த்து திருமணத்தை ஏற்பாடு பண்ணி திருமணத்தை முடிச்சிருங்க.
நேராக அங்கே இருக்கும் காளி கோயிலில் போய் 2 பேர்த்து உட்கார வச்சுக்கணும். விடிகிற வரைக்கும் அவர்கள் ஆழ்ந்த தியானத்தில் வந்தால் அந்த காளியை வணங்கிட்டு இருக்கணும். அப்படியே காளி கோயில் வாசலில் அப்படியே உட்காந்து சொல்லணும். உள்ள கருவறையில் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நிமிடம் கூட உங்களுடைய பார்வை வந்து அகலக்கூடாது. நடு இரவு கொடிய பாம்பு ஒன்று வருது, வந்துட்டு அப்படியே சுற்றிட்டு ஓடிடுது. விடிய காலம் 4 மணி ஒரு புலி வருது, பயங்கர பசியோட ஆக்ரோஷமாக வருது. 2 பேர்த்தையும் பார்த்து அப்படியே கர்ச்சனை பண்ணுது. இவங்க அப்படியே அசரவே இல்லை. குரு தன்னுடைய பார்வை விட்டு விலகலை. அப்படியே அந்த புலி அப்படியே வாழை சுட்டிட்டு ஓடிடுச்சு. விடிஞ்ச உடனே பார்க்குறாரு 2 பேர் உயிரோடு இருக்கிறார். அவர் கிரீஷன் உயிரோடு இருக்கலாம். இப்போ நாரதர் வர்றாரு. எப்படி இந்த அதிசயம் நடந்தது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு மரணம் சம்பவிச்சிருக்குமே. ஐயா, எவ்வளோ பெரிய மேதைகளாக இருந்தாலும் அவற்றுக்கிற அவர் சக்தி அவங்களுக்கே தெரியாமல் போயிடும். குரு பார்க்க கோடி நன்மை. நீ பார்த்ததுனால தான் விலகுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட தேவகுரு. இந்த குருவுக்கெல்லாம் உபதேசம் பண்ண பிரம்மகுமாரர்களுக்கு ஆலமரத்தடியில் உட்காந்து உபதேசம் பண்ணுற தட்சிணாமூர்த்தி தான் நம்ம எல்லாத்துக்கும் குரு. அவர் தான் நம்ம குருவாக ஏற்றுக்கணும். எந்த விஷயம் நடந்தாலும் அவர்கிட்ட போய் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், மானசீகமாக டிஸ்கஷன் பண்ணுறோம். அவர்கிட்ட பண்ணுறப்ப இது சரி அல்லது கரெக்டுன்னு அவர் சொல்லுவார். அப்போ அந்த குரு பகவான் அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி. கொடுமுடி கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னா, சனாகாதி முனிவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே வெறும் தட்சிணாமூர்த்தி மட்டும் இருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. கீழே முனிவர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு முன்னாடி தோன்றிய ஆலயம், அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி தோன்றிய ஆலயம். உலகத்தில் எந்த தட்சிணாமூர்த்திக்கிடையும் சனாகதி முனிவர் இல்லாமல் இருக்காது. ஆனால் அங்கே மட்டும்தான் அப்படி இருக்கு. அதனால் அந்த குரு ரொம்ப எனக்கு அவர் தான் குருவாக ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய குரு அப்படின்னா அகஸ்தியர், சுவாமி விவேகானந்தர். இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். ஞானம் அறிவு சார்ந்த நிலைக்கு இவர், ஜோதிடம் கலைகளுக்கு இவர். 2 குரு வச்சுட்டோம். அந்த தட்சிணாமூர்த்தி தான் நம்ம எல்லாத்துக்குமே குரு. அதனால் முதல் குரு அவர் தான். அவருக்கு அப்புறம் தான் மற்றவங்கலாம். ஏன்னா ஒரு குரு இருந்தாலும் அவருக்கு இன்னொரு குரு இருப்பார், இன்னொரு குரு இருப்பார், இன்னொரு குரு இருப்பார், இன்னொரு பல சன்னிதானங்கள். ஆதிசங்கரர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. காஞ்சி மடமாக இருக்கட்டும், எந்த மடமாக இருக்கட்டும், தொடர்ந்து அந்த குருமார்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குரு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த குரு அண்ணா தட்சிணாமூர்த்தி நம்ம குருவாக வச்சு அவரை மானசீகமாக எந்த விஷயத்தையும் ஆலோசனை செய்து அதன் மூலம் அவர் வந்து, அதனால தான் முருகன் நாளைங்களே பழனிக்கு விசேஷம். அது நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குரு நம்ம ஞான குரு. ஸோ குரு பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார்.